இயக்குனர் மிஷ்கினுக்கு ஆதரவாக நின்ற சமுத்திரக்கனி. OTT தளங்கள் சிறிய படங்களை காப்பாற்றுவதாக சமுத்திரக்கனி தெரிவித்துள்ளார். திருமாணிக்கம் பட நிகழ்ச்சியில் பேசிய அவர், எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அதிகாரம் சிறு படங்களை நசுக்குவதாக கூறினார். ஆபாசமாக பேசிய மிஷ்கினை ஆதரித்த சமுத்திரக்கனி, அன்பின் வெளிப்பாடாகத்தான் அவரது வார்த்தைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும், அது புரியாதவர்களிடம் அவர் மன்னிப்பும் கேட்டுவிட்டதாகவும் தெரிவித்தார் சமுத்திரக்கனி. நடிகர் விஜய் மனைவி சங்கீதாவின் சொத்து மதிப்பு தெரியுமா? நடிகர் விஜயை பற்றி தொழில் ரீதியாகவும் பர்சனலாகவும் பல விஷயங்கள் நமக்கு தெரியும். ஆனால் அவரது மனைவி சங்கீதா பற்றி பெரிய அளவில் யாருக்கும் தெரியாது. லண்டனில் அவர் பெரும் தொழிலதிபர் என்பதும் அவரது சொத்து மதிப்பு ரூபாய் 400 கோடி என்பதும் பலருக்கும் தெரிந்திருக்காது. இலங்கையில் பிறந்தவரான சங்கீதா குழந்தை பருவத்திலேயே லண்டனுக்கு குடிபெயர்ந்தவர் ஆவார். இந்த தகவலை India.com இணையதளம் தெரிவித்துள்ளது. ஆண்களுக்காக வக்காலத்து வாங்கிய நடிகை. ஆண்கள் ரொம்ப பாவப்பட்டவங்க என்று ஆண்களுக்காக வக்காலத்து வாங்கி பேசியிருக்கிறார் நடிகை ரேகா நாயர். எப்பவும் சொல்றதுதான், ஒரு பொண்ணு அழுதுட்டு காவல் நிலையத்துக்கு போனா அவங்களத்தான் நம்புவாங்க, ஆண்களோட வலிய கேட்க மாட்டாங்க. நிறைய பெண்கள் ஆண்களை துஷ்பிரயோகம் செய்கின்றனர். சட்ட ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஆண்களின் குரலை கேட்கும் சமூகமாக இது இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2024 தமிழ் சினிமாவிற்கு ரூபாய் 1000 கோடி இழப்பு. 2024 தமிழ் சினிமா தயாரிப்பாளர்கள் ரூபாய் 3000 கோடி முதலீடு செய்துள்ளனர். அதில் ரூபாய் 1000 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு வெளியான 241 திரைப்படங்களில் 18 படங்கள் மட்டுமே ஹிட் படங்களாக அமைந்தன. ரஜினியின் வேட்டையன், கமலின் இந்தியன் 2, சூர்யாவின் கங்குவா என மிகப்பெரிய ஸ்டார் நடிகர்களின் திரைப்படங்களே மிகப்பெரிய இழப்பை சந்தித்தன. நல்ல கதை, திரைக்கதை இல்லாதது, வியாபாரம் உள்பட பல்வேறு காரணிகள் தோல்விக்கு காரணம் என கூறப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.